உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இந்தியாவிலேயே அதிக விவசாயிகள் ஈடுபடக்கூடிய விவசாயம் எதுனா நெல் விவசாயம். நெற்பயிர் தான் இந்தியாவில் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. அதிக விவசாயிகள் அதைத்தான் பயிர் செய்கிறார். இந்த நெல்லுக்கு இன்னைக்கு நமக்கு என்ன விலை கிடைச்சிட்டு இருக்குது, நம்மளுக்கு என்ன விலை கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு ஏக்கர் நெல் உற்பத்திக்கான செலவு சராசரியாக 36,000 ரூபாய். யோசிச்சுங்க, மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு ஏக்கர் நெல் உற்பத்திக்கான செலவு 36,000 ரூபாய். இதே ஒரிசாவில் 17,000, இதே சத்தீஸ்கர்ல 24,000. மத்திய அரசு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு கொடுக்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,320. இந்த 2,320 ரூபாய் தான் 17,000 ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி செலவு இருக்கிற ஒரிசா மாநிலத்துக்கும் 24,000 உற்பத்தி செலவு இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்திற்கும் 36,000 ரூபாய் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, 17,000 எங்க, 36 எங்க, 24,000 எங்க, 36 எங்க, எல்லாத்துக்குமே ஒரே விலை 2,320. இந்த 2,320ஓட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய் சேர்த்துறாங்க. 105 ரூபாய் சேர்த்தி அவங்க ஒரு தொகையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதே ஒரிசாவில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 2,320ஓடு சேர்த்து மாநில அரசு ஊக்கத்தொகையாக 3,100 ரூபாய் மொத்தமாக கொடுக்குறாங்க. 3,100. இதே சத்தீஸ்கர்லயும் 3,100 கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 36,000 ரூபாய் உற்பத்தி செலவு தமிழ்நாட்டுல வெறும் 105 ரூபாய் தான் அரசு சேர்த்தி கொடுக்குது மாநில அரசு. 17,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒடிசாவில் 3,100. அப்ப எவ்வளவு கணக்கு போடுறாங்க பாருங்க. இதேதான் சத்தீஸ்கர்ல. ஆக உற்பத்தி செலவு மிக மிக குறைவா இருக்கிற வட மாநிலங்கள்ல அதிக அளவுல மாநில அரசுகள் ஊக்கத்தொகையை சேர்த்து விவசாயிகளுக்கு 3,100 ரூபாயா கொடுக்குறாங்க. உற்பத்தி செலவு நெல்லுக்கு இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நெல் உற்பத்தியில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8.62% வெறும் 5.64% தமிழ்நாடு நெல் உற்பத்தியில குறைஞ்சிருக்குது. பரப்பளவு குறைஞ்சிருக்குது. விவசாயிகள் நெல் விவசாயத்திலிருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா, நம்மளுக்கு கர்நாடகாவை ஆந்திராவை நம்பித்தான் நம்ம சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறோம். ஆந்திரா கர்நாடகா அரிசி ரேட் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இந்தியாவில் எல்லாம் எல்லாருக்கும் சமூகம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பேசுறோம். மாநில முதல்வரும் பேசுறாரு, பிரதமர் ஐயாவும் பேசுறாங்க. உற்பத்தி செலவு நீங்க 2001 இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் இந்த 25 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு விவசாயிகள் 3 ஆண்டுகள் தான் நெல் விவசாயத்தில் லாபம் பார்த்திருக்காங்கன்னு மத்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் நஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு கூடுதல் விலை கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்கல. ஆக மாநில அரசும் தன் பங்குக்கு தர மறுக்கிறது, மத்திய அரசும் தன் பங்குக்கு தர மறுக்கிறது. இதோட பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு நான் வந்தேன்னா நெல்லுக்கு 2,500 ரூபாய் தருவேன்னு சொன்னார். அவர் 2021 ஆட்சிக்கு வரும்போது 1,888 ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு மத்திய அரசு இந்த 5 வருஷத்துல கொடுக்குற 2,320 ரூபாயா கொடுக்குறாங்க. இவங்க 105 ரூபாய் சேர்த்தி கொடுக்குறாங்க. இயல்பாவே அடுத்த வருஷம் விலை நிர்ணயம் பண்ணும்போது 2,500 வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, நாங்க நெல்லுக்கு 2,500 ரூபான்னு சொன்னோம், கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேம்பாங்க. மத்திய அரசாங்கமே உயர்த்தி கொடுத்தாச்சு, 2,500 ரூபாய் தாண்ட போகுது. அப்போ மத்திய அரசு கொடுத்ததுக்கு இவங்க பேர் வாங்க போறாங்களா? இவங்க வரும்போது 1,888 ரூபாய், அன்னைக்கு 2,500 ரூபாய் கொடுத்திருந்தா விவசாயிகளுக்கு பயனா இருந்திருக்கும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற தவற இருக்கிறார். ஐயா உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அது 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷம் முடியும் போது 2,500 ரூபாய் கொடுத்துரும் இல்ல, யார கணக்கு வச்சு சொல்றாரு? மத்திய அரசாங்கம் கொடுக்கறத வச்சு நாமளும் கொடுத்துட்டா 2,500 வந்துருச்சு இல்ல அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நெல் விவசாயிகள் தான் அதிக அளவுல, இந்தியாவிலும் நெல் விவசாயிகள் தான் அதிக அளவுல. அப்ப தமிழ்நாட்டுல விவசாயிகள் எவ்வளவு வஞ்சிக்கப்படுறாங்கன்னு யோசிச்சுப்பாரு.
பொருளாதாரத்தில் முதல் மாநிலம் எது இந்தியாவில்? தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சியில முதலிடம், கல்வியில 2ஆம் இடம். ஆனால் விவசாயிகள் வருமானத்துல 22வது இடத்துல இருக்குதுங்க தமிழ்நாடு. வட மாநிலங்களோட பின்தங்கி இருக்குதுங்க. சமூக வளர்ச்சியில, பொருளாதார வளர்ச்சியில, கல்வி வளர்ச்சியில எல்லாம் முன்னில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் வருமானத்துல மிகவும் பின்தங்கி கிடக்குது. அப்ப பின்தங்கி இருக்கிற மாநிலத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மாநில அரசினுடைய ஊக்கத்தொகை மிக அதிகமாக கொடுக்க வேண்டியவர் என்ன சொல்லியிருக்காரு? கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் லாபகமாக விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, இன்னும் ஓராண்டுல தேர்தல் வர இருக்கிறது. விவசாயிகள் நீங்க சந்திக்க இருக்கிறீங்க. இதே லாபகத்தை விவசாயிகள் கையாண்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்ப விவசாயிகளுக்கு நீங்க இந்த சொல்ல காப்பாத்தலையே, இது நியாயமா? இது வன்மையா கண்டிக்கத்தக்கதுதான? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வேன்னு சொன்னீங்களா? நீங்க சொல்லாதெல்லாம் செய்ய வேண்டாம், சொன்னது செஞ்சீங்கன்னா எங்களுக்கு பத்தாதா? ஆக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இன்னைக்கு நெல் விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் இருந்தா மட்டும்தான் கட்டுப்படியாகும். அதான் உண்மையாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்க கணக்கு புள்ளி விவரமா இன்னைக்கு அதுதான் இருக்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 2320ஓடு 1180 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். செஞ்சா மட்டும்தான் இனி நம்ம ஊர்ல நெல் விளையும். இல்லாட்டி எப்படி நெல் உற்பத்தியில தமிழ்நாடு குறைஞ்சிட்டு இருக்குதோ, நெல் விவசாயிகள் வெளியேறிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு அண்டை மாநிலத்திலும் தமிழ்நாடு கையேற நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். கடைசியில உணவு பஞ்சம் எங்க வரும்? தமிழ்நாட்டில் வரும். நம்ம உற்பத்தி பண்ற காரையும் பசியும் சாப்பிட முடியுமா? எனவே இந்த உணவு பஞ்சத்துக்கு தமிழ்நாட்டை இழுத்து செல்கிற பாதையை இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு மக்களே, இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் இருக்கிறது. இந்த விவசாயிகள் வெளியேறிவிட்டால் நீங்கள் உணவுக்காக அண்டை மாநிலங்களை, அண்டை நாடுகளை கையேந்த வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்களும் உடனடியாக செய்ய வேண்டியது, விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு நெல் குவிண்டாலுக்கு 3100 தர வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான விலை, சரியான விலை. அதுதான் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற சரியான சமூக நீதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதை விரைந்து செய்வீர்கள் என்பதை நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நம்பியிருக்கிறோம், காத்திருக்கிறோம். முதல்வர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து விவசாயிகளுக்கு ரூபாய் 3500 வழங்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.